சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷனாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் ஜீவாவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க. என்னத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் என்னமோ டென்ஷனாகவே இருக்காங்க மேடம், அதற்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ரொம்பவே பாவம் இல்லை, எவ்வளோ தான் கஷ்டத்தை அவர் தாங்குவார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜீவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அவரை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தோஷம் இருந்துட்டு, நல்ல எனக்கு ஒரு டாக்டரை தெரியும், பேசாமல் அவர்கிட்ட நம்ம மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சந்தோஷம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு இவனை எப்படி இங்கேருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை பார்த்த உடனே மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மனோஜ், என்ன ஆச்சு, என்னத்தை யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை, அதை விரட்டுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதை விரட்ட போகிற, இல்லை அது வந்து என்னன்னா ஒரு வேளை இது கல்யாணியாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஐயையோ வேண்டாம் வேண்டாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. முத்து வந்து ஏதோ வேலையாக வெளியில் போயிட்டாராம். அதே மாதிரி மீனாவுக்கும் கொஞ்சம் ஏதோ வேலை இருக்கான், அதனால் நம்மளை கிறிஷை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா கூட பரவாயில்ல, இது என்ன நமக்கே வேலை வச்சிட்ருக்காங்க, அவங்க தானே அந்த பையனை பார்த்துக்கிறதா சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த பையனை அவங்களே பார்த்துக்கிட்டோம், நம்ம எதுக்காக போகணும், அவங்க வச்ச அடிமைகளை நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மனோஜ், அவங்களுக்கு வேலை இருக்கான், என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லவும், இங்கே பாரு ரோகிணி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கோபமாக போகிறாங்க. ஒருவேளை அது கல்யாணி இருந்தால் என்ன பண்ணுறது, என் பையனை கூட ஸ்கூலில் இருந்தும் உன்னை கூட்டிகிட்டு வர முடியாதான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு பேசாமல் நம்ம இப்படியே போயிடலாம், சரி வா ரோகிணி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் வர முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ போகலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அப்படி தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சொல்லி தான் கேட்கல, ஆனால் பேய்க்காச்சு இவன் பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பிஏ இருந்துட்டு நேராக நம்ம கிறிஷ் கிட்ட போயிட்டு, என்ன கிறிஷ் இங்கே தான் இருக்கியா, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் எதுக்காக உங்களோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து கேட்கவும், நான் ஒன்று என் வீட்டுக்கு ஒன்று உன்னை கூட்டிகிட்டு போகல, உங்கள் அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் போகிறேன், போகலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அம்மாவா, எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, கல்யாணி உங்கள் அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான், இவங்க தான் உன்னுடைய அம்மா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. இல்லை இல்லை, இவங்க பேர் ரோகிணி ஆண்டி, நீ உங்கள் அம்மா மாதிரி சூப்பராக நடித்து தள்ளிட்டுருக்க, இங்கே பாரு அவங்களுக்கு கடையில் நிறைய வேலை இருக்கான், அதனால் என்ன தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, டைம் ஆகிட்டுருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி வாங்க போகலாம், உனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் தானே ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற பிஏ வந்து சொல்லிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக கிறிஷ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. நீனா இருந்துட்டு என்னாச்சுங்க, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேன்னா நல்லா குண்டாகிட்டு இருக்கான், இனிமேல் உடம்பெல்லாம் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சேஃப்டியாக உடம்ப பார்த்துக்கணும், என்னென்ன சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீனா வந்து சொல்லிடுறாங்க. நான் அதுக்கான ஒரு வழி வச்சுருக்கேன், ப்ரோட்டீனு எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவை எடுத்து பணிஞ்சு, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஆஷிர்வாத் அந்த சப்பாத்தி மாவு தான். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கிறிஷை வந்து பிஏ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரோகிணியும் மனோஜும் ஸ்கூலுக்கு வராங்க. இங்கே தானே கிறிஷ் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், எல்லா பிள்ளைங்களும் வேறு போயிட்டாங்க, சரி நான் போய் கிறிஷ் உள்ளே இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே கிறிஷ் இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக வாட்ச்மேனை கூப்பிட்டு
கூப்பிட்டு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்ச மாரி பேசி, "இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஜென்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போனாரு. சரி ஒரு வேளை தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நாங்களும் எதுவும் கண்டுக்கல." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "யார் வந்து கூப்பிட்டாலையும் இப்படிதான் அனுப்பி விட்டுருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சத்தம் போடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, "வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. "அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கிரிஷ் தொலைஞ்சு போயிட்டான்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. யாரோ தெரிஞ்சவங்க கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. அவன் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இனிமே அவன் தொல்லையே இந்த வீட்ல இருக்கவே இருக்காது அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே மீனா, முத்து, அண்ணாமலைலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூட்டிட்டு போனாங்க? யாராவது தெரியாதவங்க வந்தா இப்படி தான் ஸ்கூல்லலாம் அனுப்பி விடுவாங்களா? அவங்கள போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்ததா விஜயா இருந்துட்டு, எங்கேயோ ஒண்ணு போய் தொலைஞ்சிட்டு போறான். விடுங்க. இனிமேல் தான் இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன காணோம்னு நாங்க எல்லாரும் பதறி போயிருக்கோம். ஆனா நீ என்னடான்னா, இவ்வளோ கேர்லெஸ்ஸா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அம்மா மேல தான்ப்பா சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே சிந்தாமணி கிட்ட சொல்லி தானே கிரிஷ வந்து கடத்திக்கிட்டு போனாங்க. மறுபடியும் ஏதாவது பிளான் போட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அத்தை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா இப்போவே உண்மையை சொல்லிடுங்க. ஏய் நான் அப்படி எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன். நான் என்னத்த சொல்ல முடியும்? அதெல்லாம் என்னால் முடியாது. ஒருவேளை சிந்தாமணி உங்களுக்கு தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சிந்தாமணிலாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்க பெரிய சமூக சேவை பாருங்க. எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிரிஷ் நம்மள நம்பி வந்த பையன். அந்த பையன எப்படியோ போணும்லாம் நம்மளால விட முடியாது. அதனால என்ன ஏதுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா இருந்துட்டு, நான் அப்படி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு வந்து பிஏ வந்து கால் பண்றாங்க. என்ன கல்யாணி எப்படி இருக்க? உன் பையனை காணோன்னு சொல்லி நீ எல்லா இடமும் தேடிட்டு இருக்க போல இருக்கு. உன் பையன் சேஃப்டியே என் கூட இருக்கான். பரவாயில்ல. உன் பையன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு 2,00,000 பணம் வேணும். கொடுத்துட்டு உன் பையனை நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிஜமாக சொல்கிறேன். என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் கல்யாணி. நீ எவ்வளோ பணத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு ரூ. 2,00,000 பணத்த குடுத்துட்டு, உன் பையன மீட்டு எடுத்துட்டு போ. அப்படி இல்லன்னா, எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது உன் வீட்ல வந்து உண்மைய சொல்றதுக்காக. எல்லா உண்மையும் சொல்லிட்டு, உன் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு, நான் என் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டே இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, பிஏ வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே நம்ம ரோகிணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு இருந்துட்டு, அப்படியே நீங்க தான் கடத்தியிருந்தா உண்மைய சொல்லிடுங்கம்மா. இல்லாட்டி கண்டிப்பா நாங்க போலீஸ்க்கு போயிடுவோம். அப்படின்ற மாரி நம்ம முத்துவும் மீனாவும் வந்து விஜய்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! நான் சொல்றது யாருக்குமே புரியலையா? சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு, பேசாம நம்ம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துடலாங்க அப்படின்ற மாரி மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி ரொம்பவே பதட்டமா வெளியில வந்து, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மீனா அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.